எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குரு பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது, அதை பற்றி சொல்கிறேன். எந்தெந்த ராசிகள் இந்த குரு பெயர்ச்சியால் பெனிஃபிட் அடைவாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் சிரமம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஒருத்தனை உண்மையிலேயே பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டு காலியாக இருக்குது, அங்கே வந்து ஒருத்தர் வராரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருந்தால் நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இதே அந்த பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பிடிச்ச ஆள் இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே பல விதத்தில் நஷ்டம். பொருள் வழியாக நஷ்டமாகலாம், இல்லை அடிதடி, சண்டை, ஆக்சிடெண்ட்டு, அடிபடுறது, தேவையில்லாத வழக்கு வியாஜியங்கள், இதிலெல்லாம் நம்மளை மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது நம்ம பூமியை சுற்றி பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கின்ற அந்த கிரகங்களுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்கும். அதனால தான் வந்து நான் ஒரு வருடமும் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கும் காஷன் சொல்கிறேன். என்ன பண்ணால் அதிலிருந்து எஸ்கேப் ஆகலாம். டெஃபினட்டாக பிளானட்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ். அது எந்த கிரகமானாலும் நமக்கு அதன் மேலே ஒரு ஆதிக்கம் இருக்குது, நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து நம்ம இந்த குரு பெயர்ச்சி எப்போ இந்த வருஷம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வருஷம் வந்து குரு பெயர்ச்சி வந்து மே மாதம் 8ஆம் தேதி 2011 அன்னைக்கு பகல் 2:14 2.14 அந்த டைமில் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு மூவ் ஆகுறாரு. இப்போ இப்படி மூவ் ஆகிறதுனால எந்தெந்த ராசிகள் முதல்ல பெனிஃபிட் அடையுது அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி. இந்த 5 ராசிங்களுக்கு, ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமோகமாக இருக்கும். அதாவது தேவைப்பட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும், எதிர்பார்த்த வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும், உடல் நலம் முன்னேற்றம் இருக்கும், வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து குவியும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அப்புறம் வந்து இன்னும் பலவிதமான நன்மைகள், பிரிந்து போன சொந்தங்கள் வரலாம். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு செய்யும். என்னென்ன ராசினா மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் மீனம் இவங்களுக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட மற்ற ராசிகள் யார் யாருன்னு பார்த்தா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம். இப்போ இந்த ராசிக்காரங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், மனசு ஒடிஞ்சிருந்தோமா, ஜூபிட்டர் இப்படி டிரான்சிட் ஆகுது, குரு பகவான் நம்மளை கெடுத்துருவாரோ கவுத்துருவாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதுக்காகத்தான் ஜோதிடத்தில் அந்த காலத்தில் பரிகாரங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ராசிக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி. இப்போ உங்கள் ராசியில் தான் இப்போ குரு பகவான் வரப்போகிறார். ஜென்ம குருன்னு பேர் இதுக்கு. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்க போகிறார். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் முக்கால்வாசி அவர் செய்யக்கூடிய கெடுபலன் என்னன்னா உடல்நிலையை பாதிக்கிறது. உங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடிக்கடி இவ்வளோ நாள் ஹெல்த் செக்கப் எல்லாம் பண்ணலைன்னா இப்போயாவது ஸ்டார்ட். நீங்கள் வந்து போய் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும், டாக்டர்களோட கன்சல்ட் பண்ணணும், வருமுன் காப்போம் என்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து இது வந்து நார்மலாக அட்வைஸ். இதே வந்து ஒரு ஜோசியராக என்ன சொல்லுவாங்கன்னா, வழிபட வேண்டிய கடவுள், பண்ண வேண்டிய பரிகாரம். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால வழிபட வேண்டிய கடவுள் வந்து முருகன். அப்புறம் வந்து நீங்கள் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்திக்கு, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை என்கின்ற அந்த கடலையில் ஆன மாலை சாற்ற வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணணும்.
முடிந்தா வந்து ஆலங்குடி குரு பகவானுடைய கஷேத்திரம் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. அடுத்து ரிஷபராசிக்காரங்க, இப்போ உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு குரு. 12ஆம் இடம் ஜோதிடத்துல வந்து விரயத்தை குறிக்கும். ஸோ நிறைய விரயம் ஏற்படுத்துவாரு. அப்புறம் வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதி, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வழிபட வேண்டிய, இந்த ராசிக்காரங்க வழிபட வேண்டிய இறைவன் வந்து லக்ஷ்மி. அந்த இறைவனை அவளை வணங்கி எடுத்த காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏன்னா விரயம் என்பதே பொருளை பொறுத்து தானே, அதனாலதான் லக்ஷ்மியை கும்பிடணும்னு சொல்றாங்க. குரு பகவானுக்கு நீங்களும் வந்து வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது. அடுத்து மிதுன ராசி. ஏற்கனவே சொல்லிட்டேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து 11ஆம் இடம் வராரு. 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபத்தை அள்ளி கொடுப்பார். பொண்ணு பொருள் ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்கு இருக்கும். டாப்பா இருக்கும் மிதுன ராசி. இவங்க இந்த ஒரு வருட காலம், இவர் வந்து குரு பகவான் வந்து 8ஆம் தேதி மே வந்தாலும் அவரு அடுத்த வருடம் மே 17ஆம் தேதி வரைக்கும், 17/5/2012 வரைக்கும் அங்க இருப்பார். சோ அந்த காலம் வரைக்கும் நீங்க முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு முடிந்த அன்னதானம், அப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் அதெல்லாம் செய்யறது நல்லது. என்னதான் நல்ல நேரம் இருந்தாலும் நம்மளும் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அடுத்து கடகம் ராசிக்காரங்களுக்கு இப்ப 10ஆம் இடத்துக்கு வரார் குரு. எல்லாருக்குமே தெரியும், முக்காவாசி ஜோதிடத்துல இருக்கிறவங்களுக்கு 10ல் குரு பவிசுக்கு எடுப்பான் அப்படின்னா பேரை கெடுத்துருவான். பேரை வந்து இப்படி ஆபீஸ்ல பேரை கெடுக்கலாம், இல்ல வீட்லயே பேரை கெடுக்கலாம், சொந்தக்காரங்க முன்னாடி பேரை கெடுக்கலாம், அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துவார் குரு. இவருடைய ஆதிக்கம் இப்ப இந்த ஒரு வருட காலம் உங்க ராசியில இருக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, வெங்கடாச்சலபதி விஷ்ணு அவரை வணங்க வேண்டியது, அவரை வணங்குறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கூடுவார் குரு. அதனால நீங்க வியாழக்கிழமை குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, துணி சாத்துறது, இல்லைன்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை இதெல்லாம் அனுபவிக்கிறது, சாத்துறது ரொம்ப சிறந்தது. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசிக்கு 9ஆம் இடத்துல வராரு குரு. இதுவும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மத்துக்கும் டாப்பா இருக்காரு. இந்த முறை பெனிஃபிட் அடைகிற ராசிகள் வந்து சிம்ம ராசி. ஏற்கனவே சிம்ம ராசி 7.5 சனியில ரொம்ப பாதிச்சு இருக்காங்க. அதனால இந்த குரு நல்லது பண்ணாலும் 7.5 சனியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடாது என்பதற்காக வணங்க வேண்டிய வந்து இறைவன் வந்து சனி பகவான். திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வந்தாலும் நல்லதுதான். மேலும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு 17/5/2011 வரைக்கும் அங்க குரு இருப்பாரு. ஆனா வந்து உங்களுக்கு நவம்பர் மாதத்திலேயே 7.5 சனி விலகிடும். சோ அதனால தெம்பாருங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து இப்ப வந்து 8ஆம் இடத்துல வராரு குரு. 8ல குரு வந்ததுன்னா என்ன ஆகும், ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து பண நெருக்கடி, ஃபைனான்சியலா நிறைய ட்ரபிள் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாரு குரு. சிம்மராசி இவ்வளவு வருஷம், ஒரு வருஷம் அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வணங்க வேண்டியதும் சனி பகவான் தான். ஏன்னா இப்ப நீங்க 7.5 சனியில இருக்கீங்க. சனிக்கிழமை நவகிரகத்துக்கு போய் சனீஸ்வரருக்கு எள்ளு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. அடுத்து துலா ராசி. துலாம் ராசிக்கு வந்து அகைன் டாப் நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துக்கு வராரு குரு. இவங்களுக்கு வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப 7.5 சனியில இருக்காங்க இவங்களும். அதனால வணங்கப்பட வேண்டியவங்க வந்து சனி பகவான் மற்றும் முருகன். விருச்சிக ராசி. அடுத்தது விருச்சிகத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதுவும் இல்லாம வந்து ராகு கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேற இவங்க மேல இப்ப இருக்கிறதுனால இவங்க வந்து வணங்க வேண்டிய கடவுள் வந்து முருகன்.
மற்றும் ராகு கேதுக்கள். இவங்களுக்கு வந்து ராகு கேதுவுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகரை வழிபட்டாவே போதும். விநாயகரை வழிபட்டால் எந்த கடவுளையும் வழிபட தேவையில்லை என்பது ஒரு ஐதீகம், அது உண்மையும் கூட. அதனால விநாயகரை வணங்கிட்டீங்கன்னாவே பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசி வந்து கொஞ்சம் வந்து சுருன்னு இருக்கிறவங்க, அவங்க பேரே விருச்சிகம் பார்த்தீங்களா. அதனால விநாயகரை மட்டும் நீங்கள் வணங்கினால் போதும். இந்த குரு பெயர்ச்சி உங்களை அவ்வளவா பாதிக்காது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் டாப் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல குரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அதிகமா பெனிஃபிட் அடைய போறதே இந்த தனுசு ராசிக்காரவங்க தான். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி, எதிரிகள் எல்லாம் காணாம போயிடுறது, சொத்து பத்து சேர்றது, புத்திரர்களால் நன்மை, வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி எல்லாமே நடக்கும். நீங்க வணங்க வேண்டியது வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை தான். அப்புறம் வந்து கொடுக்கிற கடவுள் இன்னும் நிறைய கொடுக்கணும்னா நிறைய ஏழைகளுக்கு தான தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல வராரு. கொஞ்சம் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுவாரு. சுறுசுறுப்பா இருக்கிறவங்க நீங்க, ஆனா உங்களை சோர்வாக்கி டல்லாக்கிடுவாரு. வியாதிகளை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த குரு. நாள்ல நீங்க வணங்க வேண்டிய கடவுள் வந்து ஐயப்பன். சொன்ன மாதிரி வியாழக்கிழமை நீங்க வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் துணி சாத்தி, இல்லைன்னா கொண்ட கடலை மாலை அணிவிச்சு தீபம் ஏற்றுவது நல்லது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு 3ல வராரு குரு. கும்பத்துக்கு வந்து அட்டமசனி வரப்போகுது. அதனால ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து கும்பத்துக்கு வந்து அட்டமசனியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்டமசனி, கும்பத்துக்கு அட்டமசனி. அதனால ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடைசியா மீனராசி. மீனராசிக்கு 2ஆம் இடத்துல வராரு குரு. இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் குரு இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு அப்புறம் சனி வந்து நவம்பர்ல மாறி கண்ட சனியா வருவாரு. அந்த கண்ட சனியெல்லாம் போகணும்னா தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்லது. அதுக்கப்புறமும் அட்டம சனி வேற வரும் மீனராசிக்கு. மீனராசிக்கு இப்போ கரண்ட்லி டாப். பட் அதனால குரு பகவானை வணங்கி சனீஸ்வரரையும் வணங்கி பெனிஃபிட் அடையுங்க. பொதுவான விதி வந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதிடமே வந்து மனசு ஒடிஞ்சு போறவனுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான். இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்க மனசுல தெம்பு இருந்தா எதையுமே வெல்லலாம். ப்ளீஸ் டேக் கேர்.